பிரைஸ் பீ டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த நாளிலும் கூட கர்த்தர் சமூகத்தில் வரத்தக்கதான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் 41ஆம் சங்கீதத்தை படித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். கடந்த வாரங்களில் என்ன செய்தோன்னு சொல்லி ஒரு குட்டி ரீகேப் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கவனிங்க, ஃபர்ஸ்ட் வசனத்தில் நான் படித்தோம், சிறுமைப்பட்டவன் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான், அவன் தீங்கு நாளில் கர்த்தர் விடுவிப்பார். ஸோ சிறுமைப்பட்டவன் மேலே, அதாவது நம்மோட லெஸ் ஃபார்ச்சுனேட் தானே, நம்மோட எல்லா விதத்திலும் கொஞ்சம் குறைவுப்பட்டவர்களோ எளிமை உள்ளவர்களோ நாங்கள் அவர்கள் சிந்தனையாக இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நாங்கள் கற்று நம்ம திரும்பவும் செய்வோம்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஸோ இந்த ஆசீர்வாதம் இட் இஸ் அ கண்டிஷனல் பிளஸிங், நிபந்தனையோடுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் சொல்லி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ முதலாவது ஆசீர்வாதம் பார்த்தோம், கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஸோ அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது ஆசீர்வாதம் பார்த்தோம், கர்த்தர் அவர் கெடாது பேணி காப்பார். அப்படின்னா இந்த உலகத்தால் கரைப்படாதபடி, இந்த உலகத்தால் நாங்கள் கெட்டு போகாதபடி, நாங்கள் அழிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து ப்ரிசர்வ் பண்ணுவார். அப்படின்னது பழுதாகாமல் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி நாங்கள் 2வது வாரத்தில் படித்தோம். 3வது வாரத்தில் படித்தோம்னா கர்த்தர் அவனை உயிரோடு காக்கிறவர். இந்த பூலோகத்தில் நம்ம அக்கிரமங்கள் மலித்திருந்தோம், தேவன் நம்ம என்ன பண்ணினான்னு சொன்னா அவருடைய இரக்கத்தின் ஐஸ் நிமித்தம் நம்ம அவரோடு கூட கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்திருக்கிறார். நம்ம இப்போ we are now living in the land of the dead, we are going to go to the land of the living. நம்ம இந்த மரணம்ல இந்த பூமியில இருக்கிறோம், நாங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு போகிறோம். அதற்காக தான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எவ்வளோ ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை தேவனுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி கவனித்து பாருங்க. கர்த்தர் நல்ல ஒரு தேவப்புலரு, பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சரி, அடுத்த வசனத்துல படிக்கலாமா? அதே அந்த 2ஆம் வசனம், கர்த்தர் அவனை பாதுகாத்து படிச்சாச்சு, உயிருடைய வைப்பான்னு படிச்சாச்சு, பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். அப்போ பூமியில நம்ம பாக்கியவானா இருப்பான் அப்படிங்கிற என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? நம்ம பூமியில பாக்கியவானா இருப்போம். பிளஸட்னா பாக்கியவானா ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்போம். ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் உடனே நம்ம நினைக்கிறது கார் இருக்கு, வீடு இருக்கு, அப்புறமேட்டுக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு, பிள்ளை இருக்கு, இதுதான் நம்ம நினைக்கிறோம். பட் பூமியின் ஆசீர்வாதம் அது அல்ல ஒரு தேவ பிள்ளைகளுக்கு. என்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுடன் எழுப்பப்பட்டோமோ மேலானவைகள் தான் நம்முடைய சிந்தனையா இருக்கிறது. நம்மளுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த இடத்துல ஆசீர்வாதத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. பூமியில இருந்தாலும் இந்த பூமியில் அல்லாதது போல வாழ்கிறது தான் நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை, அதாவது பூமியில் நான் பரதேசி, உங்களுடைய கற்பனைகளை மறையாத என்று சொல்லி 119ஆம் சங்கீதத்தில் நாங்கள் படிக்கிறோம் இல்லைங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா இடத்துல கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆபிரகாம் ஈசாக்கு அவங்க எப்படி இருந்தாங்களா, பூமியில பரதேசிகளை போய் சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏன்னா அங்க அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால கூடாரத்தில் இருந்தாங்களாம். அப்ப இந்த பூலோகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பூமி நம்ம ஆஸ்வதிப்பட்டு சொன்னா அந்த மேலான காரியங்களை சிந்தை உடையவளாக இருக்க வேண்டும். அதுதான் மேலான ஒரு அதிசயமா இருக்குது. அதுதான் 2-3 வசனங்களை நான் சொல்லி உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க. இப்போ பாருங்க, நம்ம ஜெப பண்றோம் இல்லைங்களா? அந்த இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஜெபத்தை படிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி, பிதா பரமண்டல இருக்கிறார், நாங்க பூலோகத்தில் இருக்கிறோம். அப்ப அவர் நோக்கி நாங்க பேசும் பொழுது என்ன சொல்கிறோம்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இருக்கிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. இதுதான் கான்செப்ட். இந்த பரலோகத்தில் இருக்கிற நிலைமையை பூலோகத்தில் நாங்கள் வாழ்ந்தால் இந்த பூமியில ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதுதான் அர்த்தம் அதுக்கு. சரிங்களா? அப்ப எப்படி பரலோகத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான காரியம், தேவ சித்தம் பரலோகத்துல எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, எந்த ஒரு தாமதம் இல்லை, எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லாமல் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு நிறைவேற்றப்படும், முழு மனதும் நிறைவேற்றப்படும். Without any negotiations, without any delays, without any changes, it will be fulfilled in heaven. அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இந்த பூலோகத்தில் நமக்கு இருக்கணும். அதான் பூமியில் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ அதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார், என்ன நிலைமையிலும் மனரமயமா இருக்கிறேன். I will not argue with God. ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டு நான் இயேசுவோட ஃப்ரெண்டு நான் அப்படி கேட்பேன் இல்ல. பரலோகத்துல எப்படி அவர்கள் அப்படியே விசுவாசிக்கிறார்களோ, அப்படியே மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறார்களோ, அந்த நிலைமை பூமியில் நாம் இருந்தவங்க சொன்னா நீங்களும் நான் பூமியில் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அப்போ இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீதி என்னது? தேவன் எது சொல்லுகிறார்? நீ இந்த ஆகாயத்து பறவைகளை பாரு, இந்த காற்று புஷ்பத்தை பாரு, அது எதுவுமே எனக்கு செய்தில்லை, நான் போஷிக்கிறேன்ல, நான் உன்னையும் போஷிப்பேன், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதனால்தான் மார்த்தா கிட்ட மரியாதை கொடுக்கிறவங்க சொல்றாரு, மார்த்தா நீ உலக அநேக கவலைகளாக இருக்கிறாய், மரியாதோ தேவையானது ஒன்று,
தனக்கு இடப்படாத நல்ல பங்கு அந்த நல்ல பங்கை தான் நீங்கள் நானும் தேடும். அந்த நல்ல பங்கு தேடுறவங்களாக இந்த உலகத்தில் இருந்துச்சா நீங்க பூமியில ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் தேவ பிள்ளைகள். அதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. ஸோ அப்போ இந்த வசனத்தை குறித்து நம்ம எபிரேயர்ல சில வசனங்கள் படிக்கிறோம். அதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அது 6ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு தரம் பிரசவப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தோம். அப்ப இந்த உலகத்திலே பரம ஈவை நாங்கள் ருசி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம், பரிசுத்தாவை பெற்றவர்களாக இருக்கிறோம், இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த மேலான நிலைமையை தான் நீங்கள் நானும் அடைய வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். Even though you are in the world, you're not of the world. இந்த முட்டை இருக்குல்ல, அது 2 கரு இருக்குல்ல, அது 2 கலக்கவே கலக்காது இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாமரை இருக்கு இல்லையா, அது சகதியில தான் இருக்கும், அந்த தண்ணியில தான் இருக்கும். ஆனா தாமரை இலை மேல தண்ணி ஒட்டாது. இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரிய அந்த இன்பங்கள் சிற்றம்பளவை ஒட்டி கொள்ளக்கூடாது. உலகத்தால் கரைப்படாது பாதுகாக்க முடியாது. தேவன் நம்மை சித்தம் கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு எப்படி ஒப்பு கொடுத்துருக்கோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் காரியமாக இருக்குது. அதை வச்சுதான் நீங்க பூமியில பாக்கி வாங்கலாம் இல்லையான்னு எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இங்க பாருங்களேன். அப்போ சுருக்கமாக சொன்னா எந்த சூழ்நிலையிலும் என் சமாதானத்தை நான் இழந்து போவதில்லை. எந்த சூழ்நிலையும் என் நம்பிக்கையில் நான் தடமாறி போவதில்லை. எந்த சூழ்நிலையும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் நிலை மாறி போவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, பரிசுத்தம்னா வேறுபடிக்கப்பட்ட ஜீவியம். அப்ப நான் எந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி போக மாட்டேன். எந்த காரியத்திலையும் நான் மனப்பூர்வமா மகிழ்ச்சியோட தேவ சத்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவேன். அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நிறைவேற்றுவேன். See, இந்த எலெக்ஷன் விஷயத்துல கூட we'll be caught up physically, emotionally. தேவ சத்தத்துக்கு கீழ்படுத்திருக்கிறோம். தேவன் யாரை உயர்த்துகிறார், தேவன் யாரை தாழ்த்துகிறார், நான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், அவ்வளவுதான். ஆண்டு என்ன செய்ய சுத்தமா இருக்கிறது சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. தேவ சுத்தம் இந்த பூலோகத்திலே நிறைவேறுவது அவசியமாக இருக்கிறது. அதுதான் கடைசி ஜெயிக்கும். அந்த ஜெயிக்கிற டீம்ல நீங்க நானும் இருக்கிறோம். அதை மறந்து போகக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். இது ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்றாரு, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, நீ பரிசுத்தமுள்ள ஜீவன் ஜீவே, உன்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூமாக்கப்படுவாய். அந்த வசனத்தை நான் படிச்சு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். அது ஃபுல்லா படிச்சு, அது கொஞ்சம் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க, நான் படிச்சு காட்டுறேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீங்க தியானம் பண்ணுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமா உங்களுக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ண, எடுத்து படிச்சிடுறேன். நீங்கள் அது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாக வேண்டும். அப்ப தேவ சித்தம் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா, நம்ம மனம் புதுசானா அவருக்கு என்ன பிரியம், அவர் என்ன விரும்புகிறார் அறிந்து கொண்டு அது நடக்க நமக்கு அது. பிகாஸ் we are created for him. அவருக்காக நாங்க படைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எபேசியர்ல கூட அதே மாதிரி ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரத்துல. ரொம்ப நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கென்று படைக்கப்பட்டிருக்கோம், அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட அந்த சிந்தனை உடையவர்களாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. அந்த மனம் புதிதாக வேண்டும். அப்போ ஒரு கதை பண்ண, அப்போ ஏன் மனம் மேலானவர்கள் நாடுகிறதா, தேவ சித்தத்தை நேசிக்கிறதா, அதை கீழ்ப்படிய மனப்பூர்வமா இருக்கிறதான்னு சொல்லி நம்மையே அறிந்து அறைகிறது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க பேர் லீஹூ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அவங்க சைனீஸ் பேருங்க, எனக்கு சரியா வரல. லீஹூன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த இந்தோனேஷியால ஜாவாங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்கு. அதுல ஒரு மவுண்டனஸ், அதாவது ஒரு மலை பிரதேசத்துல சின்ன இடத்துல இருக்காங்களாம். அவங்க அந்த இடம் மேப்ல கூட இல்லையா, அவ்வளோ ஒரு குட்டி இடமா அது. ஸோ அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்துல யாரும் தெய்வத்தை அறியாத மக்கள் விக்கிரங்களை வணங்கி கொண்டு தங்களுடைய முன்னோர்களை வணங்கி கொண்டு இருக்கிற அந்த இடம். அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா எரிமலைகள்லாம் இருக்குமா. அதை பத்தி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதோட தான் அவங்க வாழ்வாங்க. சின்ன ஒரு கிராமம் அது. அப்போ இந்த அம்மா ஒரு தனியா இருக்கிறாங்க, ஏழு அம்மா. அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் அவங்களே கார்டன்ல அவங்க தோட்டத்துல போட்டு அதை எடுத்து அதை விவசாயம் பண்ணி கொண்டு போய் வித்து, அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம். அப்படிதான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு மிஷினரி வந்தார். அந்த காலத்துல மிஷினரிலாம் எப்படி வருவாங்கன்னா புஸ்தகம் விற்கிறதுக்காக வருவாங்க. அந்த புஸ்தகத்தை சுமந்து கொண்டு வரும் பொழுதே
தேவனுடைய வசனத்தையும் சுமந்து ஒன்று வருவாங்க. அப்படி கேட்கிறவங்க நான் தனியாக உட்காந்து பர்சனல் இவாஞ்சலிசம், பெரிய குரூசைட்லாம் போட மாட்டாங்க, தனிப்பட்ட விதத்தில் போய் சொல்லுவாங்க. அப்போ அப்படி வந்த ஒரு தேவதாசன் இந்த அம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து சொல்லுகிறார். அவருக்கு இந்த மாதிரி ஒரு தேவன் இருந்தாரா? அவருக்கு அந்த அம்மாவுக்கு உதயத்துல தேவன் பேச ஆரம்பித்து, ஆவியான பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்படியே அழுது தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க நாங்கள் சர்ச் கிடையாது, அந்த இடத்துல சர்ச் கிடையாது அவங்களுக்கு, அங்க இடத்துல பாஸ்டர் கிடையாது அவங்களுக்கு. அவங்க தனியாக தான் அந்த இடத்துல கர்த்தரை ஆராதிச்சு கொண்டு இருப்பாங்களாம். அந்த சண்டே எல்லாம் அவங்களுக்கு கிடையாதுல்ல, தனியாக உட்காந்து அந்த நாள் கத்தருக்கு வைத்திருப்பாங்க, வேற என்ன செய்ய மாட்டாங்களாம், உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களாம், நல்லா கத்தரை ஆராதிப்பாங்க. அவங்களுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? படிப்பறிவில்லாத மகள், பைபிள் கிடையாது, ஆனால் அப்படி செய்வாங்களாம் அந்த அம்மா, ஒரே அம்மாவா, சரிங்களா, ஒரே தனியின் தனிமலை. அப்போ ஒரு நாள் என்னாச்சா பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் அப்படி நம்ம பார்த்துருக்கோம்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் அந்த சிமியோன் ஒரு மந்திரவாதியாக இருந்தார். அப்படியே அங்கே ஒரு மந்திரவாதி இருப்பாராம். அவர் தான் அந்த கிராமத்தை அட்டி படைச்சு வச்சிருப்பாராம். அவர் என்ன பண்ணுவாராம், அங்கே இந்த மக்களுக்கு இந்த விக்கிரக ஆராதனை நடத்துவாராம். அந்த முன்னோர்களுடைய ஆவிகளோட பேசி இப்படி அவங்களை ஏமாற்றி கொண்டு இருப்பாராம். அப்போ இந்த அம்மா இயேசு கிறிஸ்து அன்பை ஏற்றுக்கொண்ட உடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ நீ அப்படி பண்ணினா அந்த அந்த முன்னோர்கள்லாம் அவங்களை கோச்சிக்குவாங்க, நீ எப்படி இந்த தெய்வத்தை விட்டு நீ வேற தெய்வத்துக்கு போகலான்னு சொல்லி அவங்கள சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த அம்மா, எனக்கு கர்த்தர் என்னை பாதுகாப்பாரு நான் சொல்லி தைரியமாக இந்த மாதிரி தனியாக அவங்க மத்தியில் சாட்சியாக இருந்தாங்க. ஒரு வயசான அம்மா. அப்போது என்னாச்சா, அப்போது இந்த ஐயா வந்தார் இல்லைங்களா, அவர் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும், 10ல் 1 கொடு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பாருங்களேன், இந்த பிரெத்து கத்தர் கொடுத்தது, இந்த பெலன் கத்தர் கொடுத்தது, நமக்கு எல்லாமே அதில் கத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். இது ஒரு மலை மேலே இருக்குது, அது ஒரு பட்டணத்துக்கு போகணும்னா மலையிலேருந்து கீழே இறங்கி காடு வழியாக போய் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அப்படி போட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்தம்மா அப்படியே உட்காந்து காரியத்தை சிந்திக்கிறாங்க. கொஞ்சம் காசு தான் அவங்க சம்பாதிப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு எப்படியாவது கொண்டு போய் கொடுக்கணுமே என்று சொல்லி அவங்க வாஞ்சியோடு இருப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்களாம், சரி யாரையாவது அனுப்பினாலும் அவங்க எடுத்துப்பாங்க, நானே தான் போகணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு சின்ன படுக்கைக்கு ஒரு பாய் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உண்டான காசை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே அந்த காற்று பகுதியில் அவங்க அப்படியே கிளம்பி போகிறாங்க. போனால நைட் ஆயிடுச்சு. அந்த இடத்துலையே ஒரு சின்ன நெருப்பு மூட்டி அவங்களுக்கு கொண்டு போன அந்த கிழங்கு தான் அவங்களோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கேயே கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சுட்டு படுத்துக்கிட்டாங்க, பயமே இல்லாமல். அங்கே பாம்பு இருக்குமா, பயங்கர காடு அது. ஆனாலும் கர்த்தர் நம்பி அந்த மகள் அங்கே போகிறாங்க. இடம் தெரியாது, வழியில விசாரிச்சு கொண்டே போகிறாங்க. கடைசியாக அந்த சுராபேயா அப்படிங்கிற அந்த தளத்துக்கு, மிஷினரி ஸ்தலத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் அந்த ஐயாவை பார்த்து அந்த ஐயா கிட்ட அந்த காணிக்கை கொடுக்குறாங்க. அவங்கள உபசரிச்சுட்டு அவங்க திரும்பி அவங்க நைட்டில் அங்கே தங்கிட்டு திரும்பி அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மா அப்படி வந்துடுவாங்களாம். அப்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சா, அந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்போ சுராபேயாலாம் மக்கள் பார்க்குறாங்க, இந்த அம்மா இருக்காங்களே, ஐயோ என்னாச்சோன்னு சொல்லி இவங்க ஜெபிக்கிறாங்க. இந்த அம்மா அங்கே மேலே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. அந்த இது எரியும் பொழுது அப்படியே கீழே அப்படியே ஓடும், அந்த அந்த உள்ள இருந்து வருகிற அந்த லாவான்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்போ எல்லாரும் ஓடுறாங்க, இந்த அம்மாவால ஓட முடியல. அப்போ என்ன பண்றாங்க, எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. அந்த நேரத்தில் மற்றவங்க சொல்றாங்களாம், உன் தெய்வத்துக்கிட்ட நீ ப்ரே பண்ண, எங்களை காப்பாத்து, நீ ப்ரே பண்ணி தான் நீ நல்லா ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இந்த அம்மா கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்துல அங்கேயே முழங்கால் படிக்கிட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த நெருப்பு அப்படியே அந்த வில்லேஜ், அந்த கிராமத்து மேல வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா வழியில இருக்கிற மற்ற வில்லேஜ்ல இதெல்லாம் அடிச்சுட்டு போகுது. இவங்க கிட்ட வந்துருச்சு அந்த பிள்ளைய, அந்த இடம் ஒரு 50 அடிக்கிட்ட அந்த இது வந்து போச்சான். இந்த அம்மா விடாது கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டு இருக்காங்க. வெளியில போக முடியாது, சுத்தி போக முடியாது, நெருப்பு கந்தகம். அப்போ கர்த்தர் அந்த மகளுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. அவங்கள சுத்தி தேவதூதர்களை அனுப்பி அவங்கள பாதுகாக்கிறாரு. பாதுகாத்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு நின்றுச்சு அந்த இடத்துல. அந்த என்டையர் அந்த முழு மலையில அந்த வில்லேஜ் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டதான்.
எல்லாம் ஆச்சரியப்படுறாங்களா அந்த இதெல்லாம் நின்ன பிறகு. அப்போ எல்லாரும் அவங்கள நம்புறாங்க. கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தாரு. கர்த்தர் அந்த இந்த இடத்துல எல்லாம் இழஞ்சு போச்சு. அந்த வில்லேஜ் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டுச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா? அந்த அம்மா உன்னுடைய தெய்வம் தான் எங்களை காப்பாற்றினான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கிட்ட சொன்னாங்களாம். இது என்ன நம்ம நினைக்கிறோம்னா, இந்த அம்மா தான் பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா தெய்வத்தை அறிஞ்சிருந்தாங்க. உலகத்தை பூமியையும் படைத்த அந்த தெய்வத்தை அறிந்திருந்தார்கள். அவருக்கு கொடுக்கணும்னு ஒரு இவங்களது அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். அவங்க கர்த்தரோட சித்தம் தெரியுமா? அந்த அம்மா அங்க இருந்து அந்த மக்களை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்துகிறது தான். தேவ பிள்ளைய, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. அப்ப தேவ சித்தம் நம்மளில நிறைவேறணும். அதுதான் பூமியில நாங்க தேவனோட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். நீங்க அப்படித்தான் இருக்கிறீங்க. நீங்க விசுவாசிக்கணும். நீங்க இயேசுவின் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க, ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீங்க, தேவ சபையில இருக்கிறீங்க, பந்தியில இருக்கிறீங்க. இப்போ நீங்க கர்த்தர் உங்களை எழுப்புகிற ஒரு நாள் இருக்கும். அதற்காக காத்து கொண்டு இருங்க. கர்த்தர் சொல்லும் பொழுது நீங்க அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். உங்களுக்கு குறித்த ஒரு நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதற்கு அர்ப்பணித்தவர்களாக இருங்க. எப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு அர்ப்பணித்தவர்களாக இருங்க. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த காரியத்தை நாங்கள் கவனிக்க கர்த்தர் கிருபை செய்ததுக்காக எனக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பூமியில நாங்க சபை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களப்பா. நீங்க கொடுத்திருக்கிற மேலான அந்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களோடு இருக்கிற உடன்படிக்கை ஆகிய மறுஜன்ம முழுக்க ஆகிய ஞானஸ்தானத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கொடுத்திருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த ஆவின் அச்சாரமா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க எங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீங்க. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. நீங்க சீக்கிரமா வர போறீங்க. அந்த வரிகளை எங்களை அழைத்து கொண்டு போவீங்க. அது வரைக்கும் இந்த பூமியிலே தேவன் என்ன எங்களுக்கு நியமித்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை, அந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையில தருவீராக. இந்த காரியங்கள் மக்களோடு கூட பேசட்டும் கர்த்தாவே. என்னை கர்த்தர் படைத்த நோக்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி முழுமனது ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் தேவன் சொன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த ஏழை தாயார் கர்த்தாவே, இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே அவங்க கொண்டு போன காணிக்கை கொண்டு போய் கொடுத்தாங்களே ஆண்டவரே, அதே போல நாங்களும் எல்லா வசதிகளை பார்க்காதபடி தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள இறங்கி செய்ய எங்களுக்கு வேண்டிய எல்லா மனப்பூர்வ மனதை கதை தரும்படியாகும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனம் புதிதாகட்டும் கர்த்தாவே. உலகத்தோடு எந்த சம்பந்தம் கலக்காதபடி தேவனுக்காக வாழ கிருபை செய்வீராக. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மிகுதியான ஆராதனை கர்த்தர் வழி நடத்துவீராக. தாசன் எடுத்து பயன்படுத்துவீராக. விபிஎஸ்இன் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஃபைனல் டே கர்த்தாவே, அந்த கூடிய ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. தேவையை சந்தித்ததுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு உதவி செய்த தேவ பிள்ளையை விசேஷ வண்ணமாய் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரில் நாமும் மகிமைப்படுவதாக. அவர்களை காணப்படும் வரையும் உமக்கு உண்மையும் உத்தமும் நேர்மையா இருந்து அந்த ஓட்டத்தை ஜீவிதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அந்த காலத்தின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறேன். ரத்தத்தின் கோட்டைகளுக்கு மறைத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God.